கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற செய்தி எங்க அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 4:12 வருகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுமானது, அது மாத்திரமல்லாதபடிக்கு இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் முடியும். ரொம்ப நல்ல வசனம். ஏன்னா ஆண்டுடைய சத்தியத்தையும் ஆண்டுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிற ஒரு வசனம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கிழக்கு இந்தியாவில் போர் நடந்தது. ஒரு சக்கரவர்த்திக்கு எதிராக ஒரு இளவரசன் என்ன செஞ்சா அப்படின்னா போர் தொடுத்தான். ஆரம்பத்துல வெற்றி பெறுகிற மாதிரி இருந்தாலும் அவனுடைய தோல்வி கடைசி நேரத்துல அப்படி என்ன செஞ்சா அப்படின்னா தோல்வியை தழுவிட்டான். அப்ப அந்த இளவரசனை வேற நாட்டு இளவரசனை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த சக்கரவர்த்தி கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்படி அந்த சக்கரவர்த்தி கிட்ட நிறுத்தும் பொழுது அந்த இளவரசன் ரொம்ப என்ன யோசித்தான். அப்படி இப்ப சக்கரவர்த்தி சொன்னாரு, நீ தோத்ததுனால உனக்கு என்னது, நாங்கள் எங்க நாட்டுல உனக்கு மரண தண்டனையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளவரசருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் யோசித்து பார்த்தாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவருக்கு சரி கொஞ்சம் தண்ணி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறதுக்காக, எனக்கு தாகமா இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்படி தண்ணி கொடுக்க அப்படின்னு சொன்னோடனே சக்கரவர்த்தியும் அதற்கு ஒத்துக்கொண்டார். அப்படி அவர் ஒத்துக்கிட்ட பிறகு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, தண்ணி எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப அந்த தண்ணி அவர் வாங்கி கையில வாங்கும் பொழுதே, உங்களுக்கு தெரியும் ஒரு மரண தண்டனை நிக்கிறோம், தாகமா இருக்குது, ஆனா அந்த தண்ணியை எவ்வளவு சந்தோஷமா குடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. என்ன இருக்கும், நம்ம பயந்துதான் குடிப்போம். ஏன்னா நமக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த நேரத்துல நம்ம குடிக்கிற நேரத்துல கூட என்ன செஞ்சிடலாம், நம்ம கொள்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிறது. அதனால அவர் அது தண்ணியை வாங்குறதும் அவருடைய கை ரொம்ப நடுக்கமா இருந்துச்சு. அது அவரால் குடிக்க கூட முடியல. அப்படியே அவர் நடுங்கும் பொழுது சக்கரவர்த்தி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த இளவரசரை பார்த்து, ஏன் உங்கள் கரங்கள் நடுங்குகிறது, பயப்பட வேண்டாம், நீங்க அந்த தண்ணி குடிக்கிற வரைக்கும் என்ன இல்லை, உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நீங்க தைரியமா குடிங்க, அது நீங்க எப்ப அந்த தண்ணியை குடிச்சு முடிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் எங்களுடைய காரியங்களை நாங்க செய்ய போறோம், அது வரைக்கும் நீங்க தைரியமா இருங்க. அவ்வளவு தண்ணி தாகமா கேட்ட மனுஷன் அந்த இளவரசர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த தண்ணி தரையில ஊத்திட்டாங்க. அப்படி தரையில அவங்க ஊத்திட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, சக்கரவர்த்திக்கு என்ன ஆச்சரியம் போச்சு. என்னம்மா நீ தண்ணி கேட்டீங்க, தண்ணி கொடுத்துருக்கு, நீங்க என்ன செஞ்சுட்ட, கீழே ஊத்திட்டியே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்படி சக்கரவர்த்தி கேட்ட உடனே அந்த இளவரசர் சொல்றாரு, இந்த குவளையில தண்ணி இருக்கு, இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கிற வரைக்கும், அதை நான் குடிக்கிற வரைக்கும் தான் நீங்க என்ன செய்ய முடியும், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப நீங்க கொடுத்த தண்ணி என் குவளையில இல்ல, இதை நான் என்ன செஞ்சுட்டேன், கீழே ஊத்திட்டேன், திருப்பி அந்த தண்ணியை வர வாய்ப்பு இல்லை. அப்ப நான் செய்யல, என்ன நீங்க என்ன செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே அந்த சக்கரவர்த்திக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் என்ன சொன்னார், அப்படியே ஞானத்தை மெச்சி கொண்டார். ஏன்னு சொன்னா, ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு ஒரு காரியமா இருக்குது. அவர் சொன்னார், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் சொன்ன ஒரு வார்த்தையை அந்த இளவரசன் பயன்படுத்தி வச்சுட்டான். அதே போலதான் அந்த ஒரு சின்ன ராஜா சொன்ன வார்த்தையிலேயே என்னது அவ்வளவு நம்பிக்கை வச்சு அந்த மரண தண்டனைக்கு உட்பட்ட அந்த கைதியான அந்த இளவரசர் என்ன செஞ்சாரு, சூட்சமான வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சிட்டாரு. ஆனா நமக்கு இன்று மாறாத தேவன் நமக்கு அதிக நம்பிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படியே நிறைய வார்த்தைகள். அவர் நமக்கு என்னது, பலனானவர், நமக்கு கீதமானவர், அவர் ஜீவனானவர், எல்லாமே அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, ஒரு வருஷம் முழுவதும் இத்தனை நாட்கள் டிசம்பர் 27 வரையும் காண செய்த தேவன், வழிநடத்துற தேவன், உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் நம்புறதுக்கு எவ்வளவு உண்மையுள்ளா இருக்கிறோம், அல்லது எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. அநேக நேரங்கள்ல நமக்கு பெரிய சோர்வுகள் வரும் பொழுதெல்லாம் என்ன செஞ்சிருவோம், நம்ம உண்மையாக நடத்தி வந்த இல்ல கடந்து வந்த பாதைகளை நம்ம என்ன செஞ்சிருவோம், நினைச்சு பாருங்க, கடந்து வந்த பாதையை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் நம்மளை நடத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்காத காரியங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த ஆண்டுல நீங்க நினைச்சு பார்க்காத காரியங்கள் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆண்டவரே நாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம், ஆனா எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில கொடுத்துருக்கீங்க, எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில நீங்க தந்திருக்கிறீங்க. அது ஒருவேளை எனக்கு இன்னல்கள் வந்தாலும்
அந்த இன்னல்களுக்கு ஏத்த கிருபையை எனக்கு தந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா தாவீது பக்தன் பாடுவாங்க. அதே போலதான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் என்ன செய்ய நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, அவர் எனக்கு ஜீவனும், அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவருடைய வார்த்தையை நம்பணும். அப்படி நம்பினோம்னாதான் அது நமக்கு என்ன இருக்கும், ஜீவனா இருக்கும். அதுதான் நமக்கு என்ன இருக்கும், வல்லமையா இருக்கும். அவருடைய வார்த்தையை நம்பாதவங்களுக்கு அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அது சொல்லுது என்னது, நம்முடைய யோசனைகளை கூட அது வகையா இருக்கிற வார்த்தையா இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தை அப்பேற்பட்ட வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம இந்த ஒரு வருடமாக எத்தனை நேரம் நம்ம வாசித்திருப்போம், எத்தனை நேரம் நம்ம வாசிக்காம இருந்திருப்போம், ஒருவேளை சோர்வு அடைஞ்சிருப்போம், அந்த நேரம் கண்டிப்பா வேதாந்தம் தொட்டிருக்க மாட்டோம். ஆனா வருகிற நாட்கள்ல நினைச்சு பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து உடைய வேதத்தை வாசிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா அதுல என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. நம்ம ஜீவனோடு இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், தினமும் வாசிக்கணும். அதை என்ன செய்யணும், நம்ம ஆகாரத்தை போல என்ன செய்யணும், நேசித்து எப்படி நம்ம உயிரோடு இருப்பதற்கு தினமும் சாப்பிடுறோம் தூங்குறோமோ அதே போல இந்த வேதத்தை கூட அவ்வளவுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா, நேசிக்கணும். அதனாலதான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்ற வார்த்தை என்ன சொல்றது, வல்லமையும் ஜீவன் உள்ளது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அது அப்பேற்பட்ட வாழ்க்கையை அது மாற்றி போட்டது. அவருக்கு உண்மையான அன்பை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தியது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன், ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்ப இந்த வருடத்துல ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நடத்தி இருக்கிறாங்க, எவ்வளவாய் நம்மை தாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவாய் நம்மை பாதுகாத்திருக்கிறாங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எல்லாவற்றிலும் நம்ம எப்படி தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம நினைச்சு அவருக்கு என்ன செய்வோம், நன்றி சொல்வோம். இன்னும் ஒரு சில நாட்கள் நம்ம இன்னொரு ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க போறோம். அதுக்கு முன்பாக கடந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து பூமியின் குடி மக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. ஆகையால் தான் ஆண்டவரே, நீ ஒவ்வொரு நாளும் கடந்த நாட்களிலே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் நாங்கள் கைட்டு செய்த எல்லா காரியங்களிலும் கிருபை இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ளவர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல ஆண்டவரே. பாவிகளிலும் பாவிகள், பிரதான பாவிகள் கர்த்தாவே. ஆனாலும் கூட உடைய அன்பு பாவிகளை நேசிக்கிறீர் என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையாய் தந்த ஒவ்வொரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இத்தனை நாட்களாக எங்களை பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் குறைவில்லாமல் கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல குடும்பங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. நல்ல சபையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வேலை ஸ்தலத்தை கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அது மாத்திரம் நல்ல நண்பர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல விசுவாசிகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உறவினர்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே அநேக கொடூரமான காரியங்கள், செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். புயல், நாசம், மோசம், பூமி எதிர்ச்சிகள் அத்தனை மத்தியிலும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்திருக்கிறீர் சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஒருவேளை நாங்கள் நமக்கு பிரியமில்லாத ஜீவித்திருந்தாலும் கூட அதை கூட பாராதபடிக்கு, எங்கள் பாவத்திற்கு ஏற்றபடி எங்களுக்கு தண்டனை தராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, ஜீவன் உள்ளது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. அதை தொடர்ந்து பற்றி கொள்ளும்படியாக கிருபை செய்ய இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி. இந்த காலைக்கத்து நிகழ்ச்சியில ஆண்டவரே அதிக முயற்சி எடுத்து காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க சாமி. அவங்க கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க ஆசீர்வதித்து பண்ணிருக்கணுமா கெஞ்சி முன்னாடி பாவிகளாக எங்கள் மேல் கிருத்தியா இருங்க. இப்படி ராஜ்யம் வரும்போது எங்களை நீ தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.